சிறுமியை கொன்ற தந்தை மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் அவர் தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில அவர் எப்பொழுது கைது செய்யப்பட இருக்கிறார்? முழு தகவல்களை சொல்லுங்க. ஐனாவரத்தை சேர்ந்த சதீஷ் நேற்று தனது 7 வயது குழந்தையை கொலை செய்துவிட்டு அதன் பின்பாக அவரும் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை முயற்சியில ஈடுபட்டார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில பரங்கிமலை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த சதீஷ் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் கடந்த 1 வருடமாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய நிலையில இவரது மகளை இவர் தான் வளர்த்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. மகளை கேட்டு அவரது மனைவி தொடர்ச்சியாக பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இந்த பிரச்சனை நிலவி வரக்கூடிய நிலையில இவரும் குழந்தையை தரமாட்டேன் என மனைவியுடன் பிரச்சனையில ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால நேற்று அவரது மனைவி மீண்டும் காவல் நிலையத்துல புகார் அளித்ததால இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டு இருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குடிபோதையில இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக இவர் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால அவரு பரிசோதனைக்காக உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. இந்த நிலையில அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வர போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். கைதிகள் அடைக்கக்கூடிய வார்டுல அவர் அடக்கி இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இவர் தற்போது உடல் நலம் தேறி வருவதால இவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவரை சிறையில் அடைக்க முயற்சியில அடுத்த கட்டமாக போலீசார் ஈடுபட இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே இறந்த குழந்தை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர் அவரது தாயிடம் இந்த உடலானது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில சதீஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணையில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.